ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th ஜியாகிரபி ஃபஸ்ட்டு லெசனுடைய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. அந்த பாடத்தினுடைய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், புவியின் மொத்த பரப்பில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? 2.4%. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர்? 32,87,263. இந்தியா தனது அதிகபட்ச நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். இந்தியா தனது குறைந்தபட்ச நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஆப்கானிஸ்தான். இந்தியாவின் கடற்கரை பகுதி மட்டும் எத்தனை கிலோமீட்டர்? 6,100 கிலோமீட்டர் கடற்கரை பகுதி மட்டும். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளவு? தீவு கூட்டத்தோடு சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எது? பாக் நீர்ச்சந்தி. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துணை கண்டம். நெக்ஸ்ட் கொஷின், அட்ச தீர்க்க பரவல் படி இந்தியா முழுவதும் எந்த கோளத்தில் அமைந்துள்ளது? வடகிழக்கு அரைக்கோளம். குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது? 30. புவியானது தன் அச்சில் சுழண்டு 360 தீர்க்க கோடுகளையும் எவ்வளவு நேரத்தில் கடக்கிறது? 24 மணி நேரத்தில். நெக்ஸ்ட் கொஷின், புவியானது 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 4 நிமிடங்கள். குஜராத் மாநிலத்திற்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் இடையே உள்ள தீர்க்க கோடு 29 டிகிரி 18. குஜராத் மாநிலத்திற்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் இடையே உள்ள தள நேர வேறுபாடு எவ்வளவு? 1 மணி 57 நிமிடங்கள் 12 வினாடிகள். குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இடையே உள்ள தள நேர வேறுபாட்டை தவிர்க்க உதவும் தீர்க்க ரேகை எது? 82 டிகிரி 30. இந்தியாவின் திட்ட நேரம் எவ்விடத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது? மிர்சாப்பூர். இந்தியாவின் திட்ட நேரமானது கிரீன்விச் நேரத்தை விட எவ்வளவு முன்னதாக உள்ளது? 5 மணி 30 நிமிடங்கள். இந்தியாவின் தென்கோடி முனையான பிக்மெலியன் அல்லது இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது? இந்திரா முனைக்கு இன்னொரு பேர் பிக்மெலியன். அந்தமான் தீவுகள். இந்தியாவின் வடகோடி முனை அல்லது இந்திரா கோள் எங்கு அமைந்துள்ளது? ஜம்மு காஷ்மீர். இந்தியாவின் தென்கோடி நிலப்பகுதி முனை எங்கு அமைந்துள்ளது? குமரி முனை. இந்தியாவின் காஷ்மீரில் உள்ள இந்திரா கோள் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எத்தனை கிலோமீட்டர் தூரம் உள்ளது? 3,214 கிலோமீட்டர். இந்தியாவின் காஷ்மீரில் உள்ள இந்திரா கோள் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எத்தனை கிலோமீட்டர் தூரம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,214 கிலோமீட்டர். இந்தியாவின் குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை கிலோமீட்டர் தூரத்தை கொண்டுள்ளது? 2,933 கிலோமீட்டர். ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகர் எது? அமராவதி. ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தின் பொது தலைநகராக ஹைதராபாத் நகரம் எந்த ஆண்டு வரை செயல்படும்? 2024 வரை தான். இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தகைய பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? 5. உலகின் இளமையான மற்றும் உயரமான மலைத்தொடர் எது? இமய மலைத்தொடர். உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமிர் முடிச்சு. இமயமலையின் வடிவம் என்ன? வில் வடிவம். இமாலயா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? பனி உறைவிடம். இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவள்ளி மலை. இமயமலையின் பெரும் உட்பிரிவுகளில் தவறானதை காண்க.
சிவாலிக் குன்றுகள். திபேத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது இமயமலையின் எப்பிரிவாகும்? டிரான்ஸ் இமயமலைகள். சாஸ்கர், லடாக், கைலாஸ், காரகோரம் மலைத்தொடர்கள் எங்கு அமைந்துள்ளது? டிரான்ஸ் இமயமலையில் அமைந்திருக்கு இந்த மலைகள்லாம். அங்கோரா மற்றும் கோண்டுவனா நிலப்பகுதிக்கு இடையே இருந்த டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டதால் உருவான மலை இமயமலை. அதாவது அங்கோரா மற்றும் கோண்டுவனா நிலப்பகுதிக்கு இடையே இருந்த இந்த டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டதால் தான் இமயமலையை உருவாகிச்சு. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அது நேராக இல்லை, கீழே 2, 3, 1 கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகே. எவரெஸ்ட் சிகரம், கஞ்சன்ஜங்கா ஆகியவை இமயமலையின் எப்பகுதியில் அமைந்துள்ளது? இமாத்ரி பகுதியில் தான் இந்த 2 மலையும் அமைஞ்சிருக்கு. நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையே உள்ள சிகரம் எது? கஞ்சன்ஜங்கா. கங்கோத்ரி, சியாச்சின் பனியாறுகள் எங்கு காணப்படுகிறது? இமயமலையில் தான் இந்த கங்கோத்ரி, சியாச்சின் பனியாறுகள் இருக்கு. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்படியே டைரெக்டாக நேராக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், அதுவும் பொறுத்துக, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் இமயமலை தன்னகத்தே எத்தனை சிகரங்களை கொண்டுள்ளது? 9. பீர்பாஞ்சல், தௌலதாபாத், அகமதாபாத் ஆகிய மலைத்தொடர்கள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இமாச்சல். புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் ஆகியவை எங்கு அமைந்துள்ளது? இமாச்சலில் தான் அமைந்துள்ளது. இதுவும் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? கைபர் கணவாய். போலன் கணவாய் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? பாகிஸ்தான். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதில் கீழே ஆன்சர் இருக்கு பாருங்க, 4, 3, 1, 2. நெக்ஸ்ட்டு, சிவாலிக் அல்லது வெளி இமயமலைகள் கிழக்கு பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டூயர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சிவாலிக் அல்லது வெளி இமயமலைகள் மேற்கு பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டூன்கள். கிழக்கு பகுதியில் டூயர்ஸ், மேற்கு பகுதியில் டூன்கள். நெக்ஸ்ட்டு, டாப்லா, அப்போர், மிஸ்மி, பட்காயம், நாகா, மணிப்பூர், மிக்கிர், காரோ, காசி மற்றும் ஆகிய குன்றுகள் ஒருங்கிணைந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூர்வாஞ்ச குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் குன்றுகள். வற்றாத நதிகளுள் தவறானதை காண்க. காவேரி. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதுவும் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு, இமயமலை ஆறுகளால் படிய அமைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் படிவுகளால் ஆன பகுதியின் பெயர் என்ன? பாபர் சமவெளி. அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டதாகவும் காடுகள் வளர்ப்பதற்கும் பல்வேறு வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்ற பகுதியாக இருப்பது எது? தராய் மண்டலம். பெரும் சமவெளிகளில் காணப்படும் மேட்டு நில பழைய வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றத்திற்கு என்ன பெயர்? பாங்கர் சமவெளி. பாபர் வேறு, பாங்கர் வேறு. ஓகே. ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் படிவுகளுக்கு என்ன பெயர்? காதர் சமவெளி, பெட் நிலம் அப்படின்னு பெயர். காக்ரா, கோசி, காண்டக், யமுனை, சாம்பல், பெட்வா ஆகிய ஆறுகள் எவற்றின் துணை ஆறுகள் ஆகும்? கங்கை. சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி எம் மாநிலத்தில் காணப்படுகிறது? ராஜஸ்தான். சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி எந்த மாநிலம்? ராஜஸ்தான் மாநிலம். தராய் எனப்படும் சதுப்பு நிலக்காடுகள் எந்த சமவெளிகளில் காணப்படுகிறது? பிரம்மபுத்திரா சமவெளி. லூனிம் மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆற்றின் படிவுகளால் உருவான சமவெளி ராஜஸ்தான் சமவெளி. சரஸ்வதி ஆறுலாம் இப்போ இல்லை. உயர் நிலப்பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி ஃபில்ஸ் எனவும் எந்த சமவெளி பகுதியில் கூறப்படுகிறது? டெல்டா சமவெளி.
தீபகற்ப பீடபூமியின் மொத்த பரப்பளவு என்ன? 16 லட்சம். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 16 லட்சம். தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு நர்மதை. தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்மதை ஆறு. விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகளுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிந்து. ஆரவள்ளி மலைத்தொடர் எவ்வளவு தூரம் நீண்டு உள்ளது? 700 கிலோமீட்டர். ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? குருசிகார். மாளவா பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பந்தல்கண்ட். தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு எது? தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமியின் மொத்த பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். தக்கான பீடபூமியின் வடிவம் என்ன? முக்கோண வடிவம். மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சயாத்ரி. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை ஆகியவை சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ள சிகரம் எது? ஆனைமுடி. மலை வாழிடமான கொடைக்கானல் எந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது? பழனி மலையில் அமைந்திருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூர்வாத்ரி. பூர்வாஞ்சல் வேற, பூர்வாத்ரி வேற. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் எங்கு ஒன்றிணைகிறது? நீலகிரி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்பட காரணம் என்ன? கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சி இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காவிரி, பெண்ணாறு, கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி ஆறுகளால் அரிக்கப்படுவதால் தான் அது தொடர்ச்சியாக காணப்படாமல் இருக்குன்றாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். தார் பாலைவனத்தின் மொத்த பரப்பளவு 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். தார் பாலைவனம் உலகளவில் எத்தனையாவது பெரிய பாலைவனம்? 17வது. தார் பாலைவனத்தின் பெரும்பாலான பகுதிகள் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளன? ராஜஸ்தான். மேற்கு கடற்கரை சமவெளிகளின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொங்கண கடற்கரை. மேற்கு கடற்கரை சமவெளிகளின் மத்திய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கனரா கடற்கரை. மேற்கு கடற்கரை சமவெளிகளின் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலபார் கடற்கரை. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் காணப்படும் முக்கியமான ஏரி எது? வேம்பநாடு ஏரி. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட கடற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட சர்க்கார். கிருஷ்ணா நதி மற்றும் காவிரி ஆற்றின் இடைப்பட்ட கடற்கரை பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோழமண்டல கடற்கரை பகுதி. உலகின் 2வது பெரிய மற்றும் பிரபலமான கடற்கரை எது? மெரினா. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அமைந்துள்ள ஏரி கொள்ளேரி ஏரி. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது? பழவேற்காடு ஏரி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள மொத்த தீவு கூட்டங்கள் எத்தனை? 572. லட்சத்தீவுகளில் மொத்தம் எத்தனை தீவு கூட்டங்கள் காணப்படுகிறது? 27. இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எது? பாரன் தீவு. இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை பாரன் தீவில் இருக்கு. லட்சத்தீவுகள் எவ்வகை பாறைகளால் ஆனது? முருகை பாறைகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மொத்த பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரம் எது? போர்ட் பிளேயர். லட்சத்தீவுகளின் மொத்த பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர். லட்சத்தீவுகளின் நிர்வாக தலைநகரம் எது? காவராத்தி. லட்சத்தீவுகளில் மனிதர்கள் வசிக்காத தீவு எது? பிட்.
லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு ஆகிய தீவு கூட்டங்கள் எப்போது முதல் பொதுவாக லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது? 1973 இருந்து. இமயமலையில் தோன்றும் ஆறுகளுள் தவறானதை காண்க. தபதி. சிந்து நதியின் நீளம் இந்திய பகுதியில் மட்டும் எவ்வளவு கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2850 கிலோமீட்டர். அந்த சிந்து நதியின் நீளம் இந்தியாவில் மட்டும் பரவுறது வந்துட்டு 709 கிலோமீட்டர். ஓகே, சிந்து நதியினுடைய நீளம் 2850 மொத்தம். இல்லை, இந்தியாவில் வந்துட்டு பாயறது வந்து 709 கிலோமீட்டர். சிந்து நதி எங்கு உற்பத்தியாகிறது? மானசரோவர் ஏரி. ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய ஆறுகள் எந்த நதியின் துணை ஆறுகள் ஆகும்? சிந்து நதி. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சினாப். இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கங்கை. கங்கை ஆறு எங்கு உற்பத்தியாகிறது? கங்கோத்ரியில். கங்கை ஆற்றின் நீளம் எத்தனை கிலோமீட்டர்? ஷார்ட்கட் 25. ஓகே. உலகின் மிகப்பெரிய டெல்டாவை எந்த இரு ஆறுகள் உருவாக்கின்றனர்? கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா. கங்கை ஆறு உற்பத்தியாகும் இடத்தில் எப்பெயரில் அமைக்கப்படுகிறது? பாகிரதி. பிரம்மபுத்திரா நதி எங்கு உற்பத்தியாகிறது? கைலாஷ் மலைத்தொடரில் தான் வந்து பிரம்மபுத்திரா நதி வந்துட்டு உற்பத்தியாகிறது. பிரம்மபுத்திரா ஆறு இந்தியாவில் எத்தனை கிலோமீட்டர் பரவுகிறது? 900 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நதி எப்பகுதியில் சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது? திபெத். திபேத்தில் வந்துட்டு பிரம்மபுத்திரா நதியை வந்து சாங்போ அப்படின்னு சொல்கிறாங்களாம். பிரம்மபுத்திரா நதி எப்பகுதியில் இந்தியாவிலும் நுழைகிறது? திகாங். பிரம்மபுத்திரா நதி வங்காளதேசத்தில் எப்பெயரில் அமைக்கப்படுகிறது? ஜமுனா. பிரம்மபுத்திரா நதி கங்கை ஆற்றுடன் இணைந்த பிறகு எப்பெயரில் அழைக்கப்படுகிறது? மேக்னா. மகாநதி எங்கு உற்பத்தியாகிறது? சிகா, ராய்ப்பூரில். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? கோதாவரி ஆறு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் நதி கோதாவரி நதி. கோதாவரி ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விருத்தகங்கா. கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி எது? கொள்ளேரி ஏரி. கிருஷ்ணா நதி எங்கு உற்பத்தியாகிறது? மகாபலேஸ்வரர். தீபகற்ப இந்தியாவின் இரண்டாவது பெரிய நதி எது? கிருஷ்ணா. காவிரி ஆறு எங்கு உற்பத்தியாகிறது? தலைக்காவிரி. காவிரி ஆறானது கர்நாடகத்தில் உருவாகும் புனித ஆற்று தீவுகள் எவை? ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம். காவிரி ஆறு தமிழ்நாட்டில் எந்த இடத்திற்கு அருகில் வங்கக்கடலில் கலக்கிறது? பூம்புகார். நர்மதை நதி எங்கு உற்பத்தியாகிறது? அமர்கண்டாக். தபதி நதி எங்கு உற்பத்தியாகிறது? முல்டாய். ஜெர்சப்பா நீர்வீழ்ச்சி, ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் உருவாகிறது? சாராவதி. ஆற்றின் முகத்துவாரத்தில் ஆற்று நீர் கடல் அலைகளால் தடுக்கப்பட்டு கடலில் கலக்காமல் தேங்கி இருப்பதற்கு என்ன பெயர்? கழிமுகம். இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர்? 2500 கிலோமீட்டர். இமயமலை தொடர்களின் ஊடக செல்லும் குறுகிய பாதைக்கு என்ன பெயர்? அதாவது இமயமலை தொடர்களின் ஊடக செல்லும் குறுகிய பாதைக்கு என்ன பெயர்? கணவாய். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது? கோசி. நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. கீழே பாருங்கள், நம்பர்ஸ் இருக்குது 3, 1, 5 to 4. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? 7. இந்தியா ஆசிய கண்டத்தின் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? 2வது. இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டது? 15,200 கிலோமீட்டர். 15,200 கிலோமீட்டர்ப்பா. இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டதுன்னா 15,200
200 கிலோமீட்டர். இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் எத்தனை கிலோமீட்டர் பகிர்ந்துள்ளது? 4156 கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தானுடன் எத்தனை கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்துள்ளது? 106 கிலோமீட்டர். இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திராகோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் கொண்டுள்ளது? 3214 கிலோமீட்டர். மேற்கே குஜராத்தில் உள்ள ராணா கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டுள்ளது? 2933 கிலோமீட்டர். இந்திய நிர்வாக வசதிக்காக எத்தனை மாநிலங்களாகவும் யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் எத்தனை மணி நேரம் முன்னதாக சூரியன் உதிக்கிறது? 2 மணி நேரம். இந்தியாவின் அரணாக உள்ள வடக்கு மலையை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம்? 3. டிரான்ஸ் இமயமலை, இமயமலை, கிழக்கு இமயமலை. பெரிய இமயமலை அல்லது இமாத்ரி, இதன் சராசரி அகலம் 25 கிலோமீட்டர். தார் பாலைவனம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாக உள்ளது? 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பாலைவனம்? 7வது. பஞ்சாப் ஹரியானா சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அஸ்ஸாம். தீபகற்ப பீடபூமியின் பெரும் பகுதி கடல் மட்டத்தில் இருந்து சுமார் எத்தனை கிலோமீட்டர் உயரத்தை கொண்டுள்ளது? 6000 மீட்டர். ஆனைமுடி சிகரம் எவ்வளவு உயரம் உடையது? 2695 மீட்டர். தீபகற்ப பீடபூமியின் வடபகுதியை எவ்வாறு அழைப்பர்? மத்திய உயர்நிலங்கள். தீபகற்ப பீடபூமியின் தென்பகுதியை எவ்வாறு அழைப்பர்? தக்கான பீடபூமி. அந்தமான் நிக்கோபார் தீவு எவ்வாறு உருவானதாகும்? புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலை. அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களில் இருந்து எத்தனை டிகிரி கால்வாய் பிரிக்கிறது? 10 டிகிரி கால்வாய். நிக்கோபாரின் தென்கோடி முனை டேஸ் என அழைக்கப்படுகிறது? இந்திரா முனை. லட்சத்தீவு கூட்டங்களை எத்தனை டிகிரி கால்வாய் மாலத்தீவில் இருந்து பிரிக்கிறது? 8 டிகிரி கால்வாய். வங்காளதேசத்தில் கங்கையாறு எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? பத்மா.